வணக்கம். சம்பத்குமார், புதுக்கோட்டை, வாமுனி யூடியூப் சேனலுக்காக. வணக்கம். இந்த தேர்தலில் ஓட்டு போடுறதுக்கு நிறைய பேருக்கு இயலாமல் போகிறதுங்கிறது வேற. ஒரு எமர்ஜென்சினால், உடல்நிலை சரியில்லாததுனால, ஏதோ ஒரு காரணம், உண்மையிலேயே அந்த மாதிரி தவிர்க்க முடியாத காரணத்தினால ஓட்டு போட வர இயலாதவர்களுக்கு நம்ம அந்த எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம். ஆனால் இந்த தடவை நிறைய பேரை பார்க்க முடியுது, அவங்களால ஓட்டு போக முடியாமல் இல்லை, அவங்களுக்கு நேரம் இல்லாமல்லாம் இல்லை, ஆனாலும் எதுக்கு போய் ஓட்டு போட்டுக்கிட்டு அப்படிங்கிற ஒரு அலட்சிய மனப்போக்கில் பல மக்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற செய்தி என்ன? அதிகபட்ச ஓட்டு அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன முயற்சி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அவங்கள எவ்வளவோ முயற்சி பண்ணி கொண்டாட பார்க்குறோம், ஆனாலும் வரல. அலட்சியம் அப்படிங்கிறது எந்த காரணமுமே இல்லாமல் அலட்சியம். இதில் சில சட்ட திருத்தங்கள், விதிமுறைகள் கொண்டு வரப்படணும் தேர்தல் கமிஷனால். கிட்டத்தட்ட ஓட்டுப்பதிவுங்கிறது கட்டாயம் அப்படிங்கிற அளவுக்கு அப்படி ஒரு சட்டம் கொடுக்க முடியாது ஜனநாயகத்தில். அந்த அளவுக்கு ஒன்றை திருத்தமாக கொண்டு வரலாம் விதிமுறைகளை. அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், அடிமட்டத்தில் இருக்கிறவங்கலேருந்து உச்சத்தில் இருக்கிறவங்க வரையிலும் ஓட்டு போட வைக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது. இப்போ சாதாரணமாக எதுவுமே இல்லாத அடித்தட்டில் இருக்கிறவங்க, உதாரணமாக 100 நாள் வேலை பார்க்குறவங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு பெரும்பகுதி அவங்கெல்லாம் போட்டுடுறாங்க. அதில் யாரும் அலட்சியமாக இருக்காங்க, போடலை அப்படின்னு சொன்னால் 100 நாள் வேலையை ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு கட் பண்ணலாம். அவங்களுடைய கார்டை வாங்கி வச்சுக்கணும் பஞ்சாயத்து. 100 நாள் வேலை ஒரு வருஷத்துக்கு ஓட்டு போடாதனால உங்களுக்கு கிடையாது அப்படின்னு வரலாம். அதை விட இன்னும் கொஞ்சம் மேலே நடுத்தர குடும்பம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு ரேஷன் கிடையாது அப்படிங்கிற நடைமுறையை கொண்டு வரலாம். அதுக்கு அடுத்த கட்டம் அப்படின்னு வந்தால் இதை செஞ்சால் கண்டிப்பாக ஓட்டு வரும். என்ன அப்படின்னா, இப்போ வரப்போகிறது அடுத்து சட்டசபை தேர்தல் தானே, அதனால் இதை செய்யலாம். யாராவது ஒரு பெண் ஓட்டு போடலை அப்படின்னு சொன்னால் 1000 ரூபாய் உரிமை தொகை ஒரு வருஷத்துக்கு கிடையாது அப்படின்னு ஒரு இதை கொண்டுட்டு வந்தால் அலறி அடிச்சுக்கிட்டு போய் ஓட்டு போடுவாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் அரசு ஊழியர்கள் இருக்காங்க, அவங்க வேலைக்கு போனவங்க போக, தேர்தல் வேலைக்கு போனவங்க போக, இன்றைக்கி விடுமுறை நம்ம ஜாலியாக இருப்போம் அப்படின்ட்டு எங்கேயாவது போயிடுறது. அப்படி அரசு ஊழியர் தகுந்த காரணம் இல்லாமல் ஓட்டு போடலைன்னா ஒரு வருஷம் அவங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டை கட் பண்ணலாம். இதையும் தாண்டி இவங்கெல்லாம் சரிங்க, இது எதுலேயுமே வராத பணக்கார அந்த வர்க்கம்னு ஒன்று இருக்கு இல்லையா? தேர்தல்னாவே ஒரு அலட்சியமாக பார்க்குறது, இவங்கெல்லாம் ஒரு புழு பூச்சியாக நினைக்கக்கூடிய ஒரு வர்க்கம்னு இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட பெரிய உயர்மட்டத்தில் இருக்கிறவங்க ஒழுங்காக ஓட்டு போடலைன்னு சொன்னால் ஒரு 3 வருஷத்துக்கு பாஸ்போர்ட்டை சஸ்பெண்ட் பண்ணு, அவனுடைய பாஸ்போர்ட்டை சஸ்பெண்ட் பண்ணு, அங்கே வை ஆப்ப, சரியாக வந்துடும். இந்த மாதிரி யாருக்கு எது சௌரியமோ, நீங்கள் 100 நாள் வேலைக்காரன்ட்ட போய் பாஸ்போர்ட்டை சஸ்பெண்ட் பண்ண முடியாது, அல்லது அந்த கோடீஸ்வரன்ட்ட போய் ரேஷனை கட் பண்ண முடியாது. ஆனால் அவனுக்குன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு தகுந்ததை அரசாங்கம் நடைமுறைக்கு எடுத்துக்கிட்டு அமுல் நடத்தினா, பாஸ்போர்ட்டு கட்டாயிரம் 3 வருஷத்துக்கு எந்த நாட்டுக்கும் போக முடியாதுன்னா எந்த பணக்காரனாவது வீட்டில் இருப்பானா? முதலாக நிற்க மாட்டானா? ஆகையினால் எது ஒன்றும் நம்ம நாட்டில் அதென்ன மயில் என்ன இறகு போடுறது இல்லை. கொஞ்சம் அதுக்கு சில விதிமுறைகளை கடுமையாக்கினா மட்டும்தான் அதுக்கு கட்டுப்படுறாங்க. ஓட்டு போடுறதுங்கிறது மிகப்பெரிய கடமை, உரிமை. அதை எந்த வழியிலையாவது போட வைக்கணும் அப்படிங்கிறது நம்ம அரசாங்கத்தினுடைய அந்த முயற்சிகளில் ஒன்றா இருக்கட்டும். நன்றி.